தவாங் டெல்லி கேசி அன்பீட்டன் டீம், அசைக்க முடியாத டீமா ப்ரோ கபடி லீக் சீசன் 12 வலம் வந்துட்டு இருக்காங்க. இந்த தவாங் டெல்லி கேசி யூஸ் பண்ற ஸ்ட்ராட்டஜி என்ன, ஏன் மற்ற டீம் இவங்களால ஆட்டி பார்க்க முடியல, அசைச்சு கூட பார்க்க முடியல அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ. தவாங் டெல்லி கேசியோட சக்சஸ் சீக்ரெட் ஆர் சக்சஸ் அனலைசிஸ் தான் இந்த வீடியோ. சோ லேட் பண்ண வேணாம், இப்ப வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார் ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, first of all, இந்த டீம் அதாவது தவாங் டெல்லி கேசி அப்படிங்கிற ஒரு டீம் ஆக்ஷன்ல போய் பிளேயர்ஸ் எடுக்கிறப்போ யாரா இந்த ஜோகிந்தர் நர்வால் அவருக்கு பிடிச்ச பிளேயர்ல அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி உள்ள போட்டுட்டு இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேருக்கு தோணி இருந்துச்சு, எனக்கும் உட்பட. பட் இருந்தாலும் அந்த இடத்துல அவர் ஏதோ ஒரு பிளான் வச்சிருக்காரு அப்படிங்கிறது கிளீனா தெரிஞ்சிருந்துச்சு. இந்த டீமை பத்தி நான் ப்ரிவியூ வீடியோ போடுறப்போ ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தேன். என்னன்னா தவாங் டெல்லி கேசி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸை கொண்டிருக்காங்க அண்ட் யங்ஸ்டர்ஸும் இருக்காங்க. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர்ஸ்ல யாராச்சும் ஒருத்தர், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் டிஃபென்ஸ் யூனிட் இருக்கு, அதுல யாராச்சும் ஒருத்தர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணா கூட டெல்லி டீமை அசைச்சிக்க முடியாதுங்கிறத நான் சொல்லியிருந்தேன். பட் அதற்கு நேர்மாறா ஒருத்தர் கிடையாது, 3 பேருமே நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அவங்களோட ரிசல்ட் எல்லாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொல்லிடுறேன். தவாங் டெல்லி கேசி இது வரைக்கும் 6 போட்டிகள்ங்கிறத ஆடி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் போட்டி பிட்வீன் பெங்களூரு புல்ஸ் வெஸ் தவாங் டெல்லி கேசி, அதை 41-34 வின் பண்றாங்க. அதுக்கப்புறமா புனேரி பல்டன் கூட டை பண்ணி, அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் சச்சின் தென்வரோட அந்த கடைசி மிஸ்டேக் டை ஆகி அதுக்கப்புறம் அது கோல்டன் ரைட் வரைக்கும் போயிட்டு ஆஷு மாலிக் வின் பண்ணி கொடுத்திருப்பாரு. அதுக்கு அடுத்த போட்டியும் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் கூட தோக்க போற போட்டி. பட் இருந்தாலும் நிதின் தன்கர் பண்ண தப்புனால டெல்லிக்கு 2 பாயிண்ட் கிடைச்சது சூப்பர் டேக்கல்ல. அதனால 36-35 வின் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பெங்கால் வாரியர்ஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா 45-34 வின் பண்ணிட்டு குஜராத் ஜெயண்ட்ஸ் 10 புள்ளிகள் டிஃபரன்ஸ்ல 38-28 வின் பண்ணிட்டு கடைசியா தெலுங்கு டைட்டன்ஸ் 4 புள்ளிகள் வித்தியாசத்துல 33-29 வின் பண்ணிட்டு டேபிள்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா டாப்ல நிக்கிறாங்க. அதாவது ஸ்கோர் டிஃபரன்ஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கு கம்பேர் டு புனேரி பல்டன். மற்றபடி புனேரி பல்டனுக்கு ஈக்குவலா 12 புள்ளிகளோட டேபிள் இருக்காங்க. அண்ட் இதுவரைக்கும் அன்பீட்டன் டீம். ஒரு சீசன்ல தொடர்ந்து 6 போட்டிகள், அதுவும் ஆரம்பிச்சு தொடர்ந்து ஃபர்ஸ்ட் 6 போட்டிகளை வின் பண்ண டீம் தவாங் டெல்லி கேசி. அது ஒரு பெரிய ரெக்கார்ட். கடைசியா ஆடின 22 போட்டிகள்ல ஒரே ஒரு மேட்ச் மட்டும் தான், அதாவது பிகேஎல் சீசன் 11ல அந்த நாக் அவுட் போட்டி மட்டும் தான் தோத்துருக்காங்க, மற்ற எல்லாத்தையும் வின் பண்ணிருக்காங்க டெல்லி. இதுவும் ஒரு ரெக்கார்டுங்கிறது கூடுதலான விஷயம். ஓவரால் பார்க்கும்போது தவாங் டெல்லி கேசியோட வெற்றி வேட்கை அப்படிங்கிறது தொடர்ந்து கொண்டே இருக்கு. போன சீசன்ல எப்படி விட்டாங்களோ அடுத்த சீசன் அப்படியே கண்டினியூ பண்ணிருக்காங்க. இவங்களோட இந்த மாதிரியான வெற்றிக்கு முக்கியமான காரணம் டவுட்டே வேணா ஆஷு மாலிக்னு கண்ணை மூட்டு சொல்லலாம். சோ ஆஷு மாலிக் தான் ஃபர்ஸ்ட் ரீசன். ஆஷு மாலிக் இந்த சீசனும் தவாங் டெல்லி கேசிக்கு தன்னால முடிஞ்ச பங்கை சூப்பரா கொடுத்துட்டு இருக்காரு. டாப் 10 ரைடர்ஸ் லிஸ்ட்ல அவரோட பேர் 3வது இடத்துல இருக்கு. ஆஷு மாலிக் 6 போட்டிகள்ல 77 புள்ளிகள் எடுத்திருக்காரு. இன்ஃபேக்ட் 6வது போட்டியில 2 பாயிண்ட் மட்டும் தான் எடுத்திருப்பாரு. அது அவரால் சரியா ஆட முடியல. இன்ஃபேக்ட் ஆடி இருந்தாருன்னா இன்னும் பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே இருந்திருக்கும். பிகாஸ் அவருக்கு மூக்குல ஒரு இன்ஜுரி உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இருந்தாலும் ஆஷு மாலிக் இப்பவும் அந்த டாப் 3ல நீடிக்கிறாரு அஸ் எ ரைடரா. அது பார்க்க நல்லா இருக்கு. கூடவே ரைடர்ஸா பார்க்கும்போது இவருக்கு சப்போர்ட் பண்றதுக்கு இப்ப லாஸ்ட் மேட்ச் எடுத்துக்கோங்க, தெலுங்கு டைட்டன்ஸுக்கு எதிராக ஆஷு மாலிக் இல்ல. அந்த நேரத்துல நீரஜ் நர்வால் பொறுப்பை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு பிரைமரி ரைடரா மேட்சை வின் பண்ணி கொடுக்கறதுக்கான எல்லா வேலையும் கரெக்டா பண்ணிட்டு இருந்தாரு. அது பார்க்க நல்லா இருந்துச்சு. கூடவே நீரஜ் நர்வால் மட்டும் கிடையாது, அப்போ ஆஷு மாலிக் இருக்கிறப்பவும் சரி, ஆஷு மாலிக் இல்லாதப்பவும் சரி, திடீர்னு சப்ஸ்டியூட்டா உள்ள 2 பாயிண்ட் 3 பாயிண்ட் போட்டி வின் பண்றதுக்கு ரொம்ப முக்கியமான குரூஷியல் பாயிண்ட்ஸை சேர்த்து கொடுத்துட்டு போறாரு அஜின்கியா பவார் த ஃபிளாஷ். அதே மாதிரி அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஃபிளாஷ் மாதிரி அப்பப்போ போயிட்டு இருக்காரு. பட் இருந்தாலும் அவரோட ரைடிங்கும் ரொம்ப எஃபெக்ட்ஃபுல்லா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ரைடிங் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஆஷு மாலிக்கோட லீடர்ஷிப் நல்லா இருக்கு. ரொம்ப லீடிங்லயும் டீமை கொண்டு போயிட்டு இருக்காரு. சப்போர்ட்டுக்கு நீரஜ் நர்வால், அஜின்கியா பவார் மாதிரியான பிளேயர்ஸ் அவங்க யூஸ் பண்ற விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் அவங்களும் அதற்கேற்ற மாதிரி பர்ஃபார்மன்ஸை கொடுத்து ஒரு பக்கம் ரைடிங்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த டீமை பில்டப் பண்ணி வச்சிருக்காங்க. அது பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. ஸோ ரைடிங்ல பிரச்சனை பெருசா வேணாப்பா, அதாவது ரைடிங்ல எந்த பிரச்சனையும் தேவையில்ல, நாங்க பாத்துக்கிறோங்கிறத இந்த 3 ரைடர்ஸும் மாத்தி சொல்லிட்டு இருக்காங்க. முக்கியமா இந்த டீம் ஆஷு மாலிக்கை நம்பி தான் இருக்கு. சோ அவர் இன்ஜுரி சீக்கிரம் வந்துட்டாருன்னா இன்னும் ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆயிடும். பட் ஆல்ரெடி வின் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அது பெருசா உங்களுக்கு அஃபெக்ட் பண்ணல. சரி, அப்படியே டிஃபென்ஸ் பக்கம் போனோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஃபென்ஸ்ல ரைட் கார்னர், ரைட் கார்னர் பக்கம் அட்டாக் பண்ணுவோம்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்க இருக்கிறது சௌரவ் நண்டல். சௌரவ் நண்டல் ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் டிஃபெண்டர் ரைட் கார்னரை பொறுத்த வரைக்கும். பெங்களூர் புல்ஸ்க்காக சம்பவத்துக்கு மேல சம்பவம் பயங்கரமா பண்ணிருக்காரு. அண்ட் இந்த சீசனுமே ஓவரால் பார்க்கும்போது 18 டேக்கிள் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு 6 போட்டிகள்ல மட்டும். ஐஃபைங்கிறத அசால்ட்டா ஸ்கோர் பண்றாரு இந்த சீசன். அவரோட ஃபார்ம் ரொம்ப சூப்பர்
சூப்பரா டாப் நாச்சா இருக்கு. சரி அவர் சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்றாருப்பா, அவருக்கு வேணாம் அப்படியே கொஞ்சமா மூவ் பண்ணி ரைட் கவர் பக்கமா போனீங்கன்னா 450க்கு மேல டேக்கிள் பாயிண்ட்ஸ் அண்ட் அதிகபட்சமான டேஷ் பண்ண ஒரு டிஃபெண்டர் அண்ட் கூடவே மோஸ்ட் ஐஃபைஸ் வச்சிருக்கிற பிளேயர். இந்த சீசனும் கொஞ்சம் கூட குறைய இல்லாம இல்ல கொஞ்சம் குறை இருக்கு. என்னன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேக்கிள்ஸ், அதாவது அட்வான்ஸ் டேக்கிள் பண்ணி எக்ஸ்ட்ரா டேக்கிள்ஸ் வந்து மைனஸ் பண்ணி கொடுத்துறாரு. அது மட்டும் தான் அவர்கிட்ட இருக்கிற பிரச்சனை. பட் அது காலங்காலமா இருக்கு, அவரை மாற்ற முடியாது. நம்ம சுர்ஜித் சிங், ஸோ அவரும் இங்க இருக்காரு ரைட் கவர்ல. அவரோட பர்ஃபார்மன்ஸும் டாப் நாட்ச் தான். பட் அந்த சின்ன மிஸ்டேக் அட்வான்ஸ் சைக்கிள் மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்கிட்டாருன்னா இன்னும் பெட்டரா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ இந்த மாதிரி ரைட் சைடு வந்து அட்டாக் பண்றாங்க, எனக்கு வேணாம் நான் லெஃப்ட் சைடு போறோம்னு போனீங்கன்னா யங்ஸ்டர் சந்தீப் இருப்பாரு லெஃப்ட் கவர்ல, அவரும் நல்லா தான் பண்றாரு. ஒரு சில போட்டிகள் இந்த சீனியர் பிளேயர்ஸ் கிட்ட அவரால் போட்டி போட முடியல, ஜஸ்ட் அசிஸ்ட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. பட் அவரை தனியா விட்டீங்கன்னா அவரும் சம்பவம் பண்ணுவாரு. எனக்கு இது எதுவுமே வேணாப்பா, ரைட் ரைடர்ஸை வச்சு நான் லெஃப்ட் சைடு அட்டாக் பண்ணிக்கிறேன்னு நினைச்சீங்கன்னா அங்கதான் உட்கார்ந்து இருப்பாரு. ப்ரோ கபடி லீகோட நம்பர் 1 டிஃபெண்டர் 550 டேக்கிள் பாயிண்ட்ஸ்க்கு மேல வச்சிருக்கிற இப்ப வரைக்கும் சுல்தான் ஆதானு சொல்ற சுல்தான் ஃபசலாட்ராச்சலி. இதுதான் இந்த டீமோட மிகப்பெரிய பலம். டிஃபென்ஸ் எல்லாருமே சீனியர் பிளேயர்ஸ் தான். இதற்கு முன்னாடி சீசன் பர்ஃபார்மன்ஸே பண்ணாத ஃபசலாட்ராச்சலி, சௌரப் நண்டால், சுர்ஜித் சிங் தான் எடுத்து வச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்க எல்லாருக்கும் ஜோகிந்தர் நர்வால் கொடுத்த நம்பிக்கை அவங்க எல்லாரையும் பர்ஃபார்மன்ஸ் பண்ண வச்சிருக்கு. சீனியர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா எவ்வளவு பெரிய யங்ஸ்டரா இருந்தாலும் செஞ்சு விட்டுருவாங்க அப்படிங்கிறதுக்கு இவங்க 3 பேரும் பெரிய எக்ஸாம்பிள். சரி இவங்க ஃபெயிலியர் ஆனாங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ரைட் சைடு ஃபெயிலியர் ஆனா ரீப்ளேஸ் பண்றதுக்கு அமீர் ஹுசைன் பஸ்தாமி உள்ள இருக்காருங்க. ஸோ அதனால இவங்களோட டிஃபென்ஸ் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இந்த டிஃபென்ஸை நீங்க உடைக்கவே முடியாது. இங்க இருக்கிற ஒரே டிசப்பாயின்மெண்ட் என்னன்னா எல்லா டீம்ஸ்லயும் யங்ஸ்டர்ஸ் வந்து கலக்குறாங்க, யங்ஸ்டர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்குது, அடுத்த ஃபியூச்சர் யாருன்னு பாக்குறாங்க. பட் டெல்லி இப்ப வரைக்கும் இல்ல நாங்க சீனியரா நம்புறோங்கிற மாதிரி நம்பிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சீனியர்ஸ் ரொம்ப காலம் ஆட மாட்டாங்க. யங்ஸ்டர்ஸை கொண்டு வந்து குரூம் பண்ணலே அப்படிங்கிற ஒரு டிசப்பாயின்மெண்ட் அந்த ஃபேன்ஸுக்கு, டெல்லி ஃபேன்ஸுக்கு இருந்தாலும் இந்த சீசன் ஆடி ஜெயிக்கிறாங்களா அது போதும் எங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் கொண்டாடிட்டும் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி யங்ஸ்டர்ஸான ஒரு ரைடிங் யூனிட் பிளஸ் எக்ஸ்பீரியன்ஸான டிஃபென்ஸ் யூனிட் அண்ட் அந்த ரைடர்ஸை கண்ட்ரோல் பண்றதுக்கு எக்ஸ்பீரியன்ஸான கேப்டன்சி மெட்டீரியல்ஸ் கொண்ட சௌரப் நண்டால், சுர்ஜித் சிங், ஃபசலாட்ராச்சலி, ஹாஷும் மாலிக், நீரஜ் நர்வால், கடைசியா நம்ம அஜினிகா பவர், எல்லாருக்குமே லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்கு. லீடர்ஷிப் பண்ண பிளேயர்ஸும் கூட இந்த மாதிரி எல்லாமே ஒட்டுமொத்தமா ஒன்று சேர்ந்து இங்க சம்பவத்துக்கு மேல சம்பவத்தை பண்ணி அன்பீட்டன் டீமா இருக்காங்க. இந்த டெல்லிக்கு இந்த வீடியோ நீங்க பாக்குற அன்னைக்கு செப்டம்பர் 20 அன்னைக்கு பட்னா கூட மேட்ச் இருக்கு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் 6 மேட்ச் அன்பீட்டன் டீம். அதனாலதான் இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். அண்ட் இதெல்லாம் விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த டீமோட ஹெட் கோச் ஜோகிந்தர் நர்வால், அவரோட ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் அவர் யூஸ் பண்ற விதங்கள், அதாவது ஸ்டார்டிங் 7 அவர் கொண்டு வரதும் சரி, எந்த இடத்துல யாரை சப்ஸ்டியூட் பண்ணணும் அவரோட பிளானு அண்ட் ஃபுல்லா கண்ட்ரோல் எல்லாத்தையும் தூக்கி சீனியர்ஸ் கிட்ட கொடுத்துட்டாரு. அதாவது அவரை விட சீனியர்ஸ் அங்க ஆடிட்டு இருக்கவங்கலாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு தான் ஜஸ்ட் வேடிக்கை மட்டும் பாக்குறாரு. அது பார்க்க நல்லா இருக்கு. பெருசா யாரையும் போய் கண்ட்ரோல் பண்றது கிடையாது. உங்க இஷ்டத்துக்கு ஆடு, உனக்கு வரத ஆடுங்கிறத வந்து ஃப்ரீடமா கொடுக்குறாரு. அது பார்க்க நல்லா இருக்கு. இது வந்து அந்த சீனியர் பிளேயர்ஸை கண்டிப்பா மோட்டிவேட் பண்ணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வெளியே கொண்டு வந்து காட்டவும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுதான் இப்போ வரைக்கும் நடந்துட்டு இருக்கு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்ச டீமா, நான் சொன்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற டீமா டபான் டெல்லி கேசி இருக்காங்க. இதை பத்தி உங்க ஒப்பீனியன் மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இப்போதைக்கு வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்னோட குற்றம் குறைவாக கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.